வணக்கம். மேஷம் ராசிக்கான ஏப்ரல் 2024 மாத ராசிபலன். மேஷ ராசியினருக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வாக இருக்கும். உங்கள் வருமானம் அதிகமாக இருக்கும், ஆனால் உங்கள் செலவுகளும் உயரும். எனவே உங்களுக்கு சில நிதி கவலைகள் இருக்கும். உடல்நலக் குறைவு உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கலாம். நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். தொழில் வளம் உண்டாகும். உத்தியோகத்தில் கடின உழைப்பின் பலனைப் பெறுவீர்கள். உங்களுடன் யாராவது வாக்குவாதம் செய்யலாம். காதல் விவகாரங்களுக்கு நேரம் கடினமாக இருக்கும். அதே சமயம் திருமண வாழ்க்கையில் வாழ்க்கைத் துணையுடன் பாசமும் நெருக்கமும் ஏற்படும். வெளிநாடு செல்வது உங்களுக்கு வெற்றியைத் தரும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் பெரும் வெற்றி காண்பார்கள். குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 11ஆம் வீட்டில் அமர்வதன் மூலம் உங்கள் பணியிடத்தில் வலுவான நிலையை வழங்குவார். நீங்கள் உங்கள் மனசாட்சியின் படி கடினமாக உழைப்பீர்கள், பின்வாங்க மாட்டீர்கள். இதனால் உத்தியோகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். வணிகர்கள் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயமடைவார்கள். இது வணிகத்தில் வளர்ச்சி மற்றும் உங்கள் முன் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். உங்கள் நிறுவனத்தை சரியான பாதையில் முன்னேற்றுவதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். செவ்வாயும் சனியும் கூட்டாக 5ஆம் வீட்டை பார்ப்பதால் 5ஆம் வீடான சூரியன் 12ஆம் வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் வலுவிழந்த நிலையில் இருக்கும். கல்வியில் பல்வேறு வகையான தடைகள் உருவாகும் மற்றும் உங்கள் படிப்பில் இருந்து நீங்கள் திசைதிருப்பப்படலாம். எனவே நீங்கள் முழு முயற்சியுடன் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருந்து 2வது வீட்டை பார்க்கிறார். இது குடும்ப விவகாரங்களில் சில கசப்பான மற்றும் சச்சரவுகள் ஏற்படலாம். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத் தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் ராகு மற்றும் சூரியனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் 24 அன்று உங்கள் முதல் வீட்டிற்கு பெயர்ச்சிக்கும். இதன் காரணமாக நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து ஒத்துழைப்பை பெறத் தொடங்குவீர்கள் மற்றும் குடும்பத்தில் சில நல்லிணக்கம் திரும்பும். 12வது வீட்டில் ராகுவுடன் சுக்கிரன் உங்கள் நெருங்கிய உறவுகளில் அதிகரிப்பை குறிக்கிறது. குரு 5ஆம் மற்றும் 7வது வீடுகளை பார்ப்பதன் மூலம் உங்கள் காதல் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார். ஆனால் எதிரெதிர் கிரகங்களான செவ்வாய் மற்றும் சனி 11ஆம் வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் இருந்து 5ஆம் வீட்டை தாக்கும். இதனால் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையில் பல்வேறு வகையான சச்சரவுகள் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம். இருப்பினும் செவ்வாய் ஏப்ரல் 23 அன்று உங்கள் 12வது வீட்டிற்குள் நுழையும் போது இந்த நிலைமைகள் மேம்படும் மற்றும் உங்கள் அன்பை சரியான வழியில் வழிநடத்த முடியும். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் திருமணமானவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் மற்றும் புதனும் குருவும் உங்கள் திருமண வாழ்க்கையைப் பற்றிய முழுமையான பார்வையை உங்களுக்கு வழங்குவார்கள். 11வது வீட்டில் செவ்வாயும் சனியும் உங்களுக்கு வருவாயின் சக்தி வாய்ந்த கதவுகளை திறக்கும் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களிலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது உங்கள் நிதி நிலையை அதிகரிக்கும். செவ்வாய் 11வது வீட்டில் இருப்பது அதிர்ஷ்டம் என்றாலும் சனியுடன் இணைந்திருப்பதால் சில குறைபாடுகள் உள்ளன. இது ஒருவரின் ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவை ஏற்படுத்தலாம். இதனால் முதுகு அல்லது வயிற்றில் சிரமம் ஏற்படலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம் ராசிக்கான ஏப்ரல் 2024 மாத ராசிபலன். இந்த மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 10ஆம் வீடுகளுக்கு அதிபதியான சனி 10ஆம் வீட்டில் அமர்ந்து பலமான ராஜயோகத்தை ஏற்படுத்தி உங்களை மிகவும் கடின உழைப்பாளியாக மாற்றுவதால் இந்த மாதம் உங்கள் வேலைக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். செவ்வாய் 10ஆம் வீட்டில் சனியுடன் இணைந்துள்ளார். சில கசப்பான மனநிலை வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் சில விஷயங்களில் உங்களுக்கும் உங்கள் வணிக கூட்டாளருக்கும் இடையே கருத்து மோதல்கள் இருக்கலாம். ஆனால் செவ்வாய் 23ஆம் தேதி 11ஆம் வீட்டிற்கு நுழைகிறார். இதனால் வணிகம் செழிக்க ஆரம்பிக்கும். உங்கள் வணிகத்தின் வேகம் விரைவாக மேம்படும். நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த மாதம் முழுவதும் கேது 5ஆம் வீட்டில் அமர்வதால் ராகு சூரியன் சுக்கிரன் 11இல் அமர்ந்து செவ்வாய் 10ஆம் வீட்டில் அமர்வதால் கல்விக்கு வழிவகுக்கும். பல்வேறு வகையான இடையூறுகள் மற்றும் தடைகள் சாத்தியமாகும். 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் குருவுடன் 12ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களின் 10ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்து 4ஆம் வீட்டையும் பார்ப்பார்கள். இது குடும்ப வாழ்க்கையை சீர்குலைக்கும் வாய்ப்பு உள்ளது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மக்களின் நல்லிணக்கமின்மை வெளிப்படும். கேது 5ஆம் வீட்டில் இருப்பார். சுக்கிரன் சூரியன் ராகு செவ்வாய் ஆகிய ஸ்தானங்கள் அவரை பாதிக்கும். இதன் விளைவாக உங்கள் உறவில் காதல் துளிர்விடும். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் ஒரு முரண்பாடான சூழ்நிலை உருவாகலாம். நீங்களும் உங்கள் காதலியும் ஒன்றாக நேரத்தை செலவிட முடியாது மற்றும் ஒருவருக்கொருவர் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறலாம்.
இது உங்கள் உறவில் குறிப்பிடத்தக்க வேதனையை ஏற்படுத்தும். 7வது வீட்டில் சனியின் பார்வையால் திருமணங்கள் தடைபடலாம். வேலை விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையும் வேலை செய்யலாம். இதன் விளைவாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் அவர் அல்லது அவளால் போதுமான நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகலாம். மாத தொடக்கத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன் உங்கள் 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்தால் உங்கள் எல்லா வணிகங்களிலிருந்தும் வருவாயைச் சேர்க்கவும் உங்கள் வருமானம் உயரும். மறுபுறம் 2வது வீட்டின் அதிபதியான புதன் 12ஆம் வீட்டில் குரு இணைந்திருப்பதால் சில செலவுகள் இருக்கும். நீங்கள் சம்பாதித்த பணத்தை ஏதாவது வேலை அல்லது வேறு சிலவற்றில் செலவிடுவீர்கள். 5ஆம் வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன், கேது, செவ்வாய் இருப்பதால் வயிற்றில் தொந்தரவுகள் அல்லது அமிலத்தன்மை போன்ற சிரமங்களை நீங்கள் சந்திக்கலாம் மற்றும் வயிற்றுப் புண் ஏற்படலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம் ராசிக்கான ஏப்ரல் 2024 மாத ராசிபலன். ராகு, சூரியன், சுக்கிரன் ஆகிய மூன்றும் உங்கள் 10ஆம் வீட்டில் இருக்கும். ராகு மற்றும் சூரிய கிரகணம் இந்த பகுதியில் தோஷங்களை ஏற்படுத்தக்கூடும். இது உங்கள் தொழிலுக்கு நல்லதல்ல, எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் 11வது வீட்டில் வக்ர புதனுடன் குரு உங்கள் வருவாயை உயர்த்துவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும். இந்த நேரத்தில் உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இதனால் பணித்துறையில் கடினமான சூழ்நிலைகள் இருந்தபோதிலும் உங்களை மேம்படுத்துவதற்கும் தடைகளை கடப்பதற்கும் உதவியாக இருக்கும். வணிகர்களைப் பொறுத்தவரை உங்கள் நிறுவனத்தில் மாத தொடக்கத்தில் இருந்து நல்ல செயல்திறனை எதிர்பார்க்க வேண்டும். உங்கள் செயல்திறன் நாளுக்கு நாள் மேம்படும். இது உங்கள் நிறுவனத்தின் சுறுசுறுப்பை அதிகரிக்கும் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். புதன் மற்றும் குரு மாத தொடக்கத்தில் உங்கள் 5ஆம் வீட்டை பார்ப்பார்கள். இதன் விளைவாக கல்வியில் விதிவிலக்கான சாதனைகள் உண்டாகும். நீங்கள் எப்போதும் உங்கள் படிப்பில் உற்சாகமாக இருப்பீர்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் முயற்சி செய்து நல்ல பலனை எதிர்பார்க்க வேண்டும். நீங்கள் வேலை செய்யும் வேகம் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் மற்றும் நீங்கள் திறம்பட செயல்பட முடியும். இது போட்டியில் தேர்வு மற்றும் மாதத்தின் 2ஆம் பாதியில் ஒரு நிலையைப் பற்றிய தகவல்களுக்கு வழிவகுக்கும். 10ஆம் வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன், கேது ஆகியோர் 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் வீட்டிற்குள் நுழைந்து வக்ர புதன் சகல கிரகங்களுக்கும் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் உச்சத்தில் இருக்கும். உங்கள் தந்தையின் உடல்நிலை அவ்வப்போது பிரச்சனையாக இருக்கலாம் மற்றும் நீங்கள் அவர் மீது அக்கறை காட்டுவீர்கள். அவர் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கலாம், எனவே கவனமாக இருங்கள் மற்றும் அவரது உடல்நிலையை சரிபார்க்கவும். புதன் மற்றும் குரு 5வது வீட்டை குறிக்கும். இது உங்கள் தகவல் தொடர்பு திறன்களை முழுமையாக பயன்படுத்தவும் உங்கள் இதயத்தை உங்கள் காதலிக்கு வழங்கவும் உங்களை அனுமதிக்கிறது. அவர்களுடன் உங்கள் ஒவ்வொரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்துவீர்கள். அது அவர்களுக்கு மிகவும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் அவர்கள் உங்களை முழுவதுமாக நேசிக்கத் தொடங்குவார்கள். ஆனால் ஏப்ரல் 23 முதல் செவ்வாய் 10ஆம் வீட்டிற்குள் நுழைந்து 5வது வீட்டிற்கு வரும்போது சில சர்ச்சைகள் இருக்கலாம். மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் வாழ்க்கை துணையால் சில பலன்கள் கிடைக்கும். அது உங்களுக்கு பயனளிக்கும். நீங்கள் அவருடைய பெயரில் அல்லது அவருடன் கூட்டு சேர்ந்து எந்த ஒரு தொழிலையும் நடத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் கூடுதலான நன்மைகளை அளிக்கும். உங்கள் சமூக வட்டம் வளரும். உங்கள் வாழ்க்கை துணை அன்பை காணலாம். மாதத் தொடக்கத்தில் குருவும் புதனும் 11ஆம் வீட்டில் அமர்வதால் 9ஆம் வீட்டில் இருக்கும் சனியும் 11ஆம் இடத்தை பார்ப்பதால் வருமானத்தில் நல்ல உயர்வு உண்டாகும். குரு இந்த மாதம் முழுவதும் இந்த வீட்டில் இருப்பார். உங்கள் நிதி நிலைமை வியத்தகு முறையில் மேம்படும். 9ஆம் வீட்டில் செவ்வாயும் சனியும் இணைவதால் 10ஆம் வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன் இணைவதால் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். உங்கள் தொடைகள் அல்லது கன்றுகளில் நீங்கள் வலி அல்லது காயத்திற்கு ஆளாகலாம். முதுகுவலியும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். எனவே உடல் சோர்வை தவிர்க்கவும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் பணிகளுக்கு இடையில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கவும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கடகம் ராசிக்கான ஏப்ரல் 2024 மாத ராசிபலன். கடக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் கடினமாக இருக்கும். உங்கள் புலமை பரிசில்களை காண்பிப்பதன் மூலம் இந்த தடைகளில் இருந்து ஒரு வழியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதை நீங்கள் எளிதாக செய்வீர்கள். ஆனால் மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு மன கவலையை ஏற்படுத்தும். பண மற்றும் உடல் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் 10வது வீட்டில் குரு மற்றும் புதன். நீங்கள் ஒரு வெளிப்படையான, நேர்மையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள தனிநபராக அறியப்படுவீர்கள். இது உங்கள் பணி நிலைமைகளை பெரிதும் மேம்படுத்தும். நீங்கள் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்வீர்கள்.
கடின உழைப்பு, அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்துடன் உங்கள் வேலைத்துறையில் உங்களை நிலைநிறுத்த முடியும். நிறுவன முதலீடுகளை செய்யும் போது நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும், ஏனெனில் சிக்கல்கள் இருக்கலாம். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும். குரு மற்றும் புதன் 4வது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் குடும்பச் சூழல் நன்றாகவும் கல்விச் சூழலை தயார்படுத்தும். இதன் விளைவாக உங்கள் மனம் இயல்பாகவே படிப்பை நோக்கிச் செல்லத் தொடங்கும். இருப்பினும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் மாதத் தொடக்கத்தில் சனியுடன் 8ஆம் வீட்டிற்கு மாறுவதால் கல்வியில் பல்வேறு இடையூறுகள் ஏற்படலாம். 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குருவும் புதனும் 4ஆம் வீட்டை முழுமையாக பார்ப்பதால் குடும்பச் சூழ்நிலை சாதகமாக அமையும். தாயாரின் உடல்நிலை சீராகும். இருப்பினும் 8ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் உங்கள் 2ஆம் வீட்டில் முழு அம்சத்துடன் இருப்பார்கள் மற்றும் செவ்வாய் உங்கள் 3வது வீட்டையும் பார்ப்பதால் உடன்பிறந்தவர்களுடன் சில சண்டைகள் அல்லது சச்சரவுகள் ஏற்படலாம். எனவே எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் எரிச்சலூட்டும் வகையில் பேசுவதைத் தவிர்க்கவும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் சனியுடன் 8வது வீட்டில் இருப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் காதலியின் நடத்தை கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கலாம். அவர்களின் நடத்தையில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம், ஆனால் உங்கள் அன்புக்குரியவர் உடல்நலப் பிரச்சினைகள் அல்லது சேதங்களுக்கு ஆளாக நேரிடும். எனவே உங்கள் அன்புக்குரியவரை மகிழ்ச்சியடையச் செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல்நலப் பிரச்சினைகள் வாழ்க்கைத் துணைக்கு சிக்கல்களை உருவாக்கலாம். அவர்களின் குரல் மற்றும் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படலாம், இது உங்களை எரிச்சலடையச் செய்யலாம். ஒருவரின் உடல்நலக் குறைவால் மாமியார் தரப்பிலும் சில பிரச்சினைகள் இருக்கலாம். அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதியின் பெயர்ச்சியின் விளைவாக சில பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மற்றும் நீங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட்டால் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும். மாதத் தொடக்கத்தில் சனியும் செவ்வாயும் 8ஆம் வீட்டில் இருப்பதால் எந்த வகையான விபத்து அல்லது அறுவை சிகிச்சையும் சாத்தியமாகும். ஏற்ற இறக்கமான இரத்த அழுத்தம் அல்லது இரத்தம் தொடர்பான மாசுக்கள் போன்ற உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தொந்தரவு செய்யலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம் ராசிக்கான ஏப்ரல் 2024 மாத ராசிபலன். இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களைத் தரும். 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனும் 8ஆம் வீட்டில் ராகுவும் சூரியனும் இருப்பது போல் மாதத் தொடக்கத்தில் மோசமான மனநிலையில் இருப்பார். இதன் விளைவாக பணியிடத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும். நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள், உங்கள் வேலை கவனிக்கப்படாமல் போகும். இது உங்கள் மனதை கிளர்ச்சியடையச் செய்து உங்கள் வேலையில் கவனத்தை இழக்கச் செய்யலாம். மாதத்தின் முற்பகுதியில் 7வது வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் வணிக கூட்டாளருக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் ஒரு தனி வணிகத்தை நடத்தினால் உங்கள் நிறுவனத்தை கடின உழைப்பு மற்றும் தொழில்நுட்பத்துடன் முன்னேற்ற முடியும். நீங்கள் நல்ல வருமானம் ஈட்ட முடியும் மற்றும் உங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சியை பார்க்க முடியும். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு 9ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதால் கற்றல் உணர்வை தருகிறார். நீங்கள் தொடர்ந்து படிக்கவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் விரும்புகிறீர்கள். கற்கும் ஆசை உங்களுக்குள் வேரூன்றியிருக்கும். நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்க விரும்புகிறீர்கள். இதனால் நீங்கள் அதிக அறிவை பெறலாம் மற்றும் உங்கள் பாடங்களை முடிந்தவரை புரிந்து கொள்ளலாம். கேது 2ஆம் வீட்டில் இருப்பார், செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருப்பார், 8ஆம் வீட்டில் சுக்கிரன், ராகு, சூரியனின் தாக்கம் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகளில் உங்கள் தலையீட்டை மக்கள் அனுபவிக்க மாட்டார்கள். நீங்கள் 2 அர்த்தங்களைக் கொண்ட விஷயங்களையும் செய்யலாம், அதை எல்லோரும் பாராட்ட மாட்டார்கள். இது உங்கள் உறவுக்கு தீங்கு விளைவிக்கும், எனவே முக்கியமான விஷயங்களில் அமைதியாக செயல்படுவது நல்லது. உங்களுக்கும் உங்கள் பிரியமானவர்களுக்கிடையே காதல் மலரும் மற்றும் நீங்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் மத ரீதியாகவும் இணைந்திருப்பீர்கள் மற்றும் குடும்பத்தின் நம்பிக்கைகளை கவனித்துக் கொள்வீர்கள். இதன் விளைவாக உங்கள் உறவு சரியான திசையில் முன்னேறத் தொடங்கும். உங்கள் அன்புக்குரியவர்களிடம் உங்கள் உண்மையான உணர்வுகளைச் சொல்வதைத் தள்ளிப் போடாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் உங்கள் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். 7வது வீட்டில் செவ்வாயும் சனியும் மாதத் தொடக்கத்தில் குடும்ப வாழ்க்கையில் உராய்வை ஏற்படுத்தும். இது உங்கள் வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் நடத்தைக்கும் உங்கள் உறவுக்கும் இடையில் பதற்றத்தை அதிகரிக்கும் மற்றும் வெளிப்படையான அச்சம் உள்ளது. சுக்கிரன், ராகு மற்றும் சூரியன் 8வது வீட்டில் உங்கள் தேவையற்ற செலவுகளை ஊக்குவிக்கிறார்கள். நிதி நிலைமை மோசமடையச் செய்யும் சில மறைமுக கட்டணங்களுடன் உங்கள் செலவுகள் மிக விரைவாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும் என்று கணித்துள்ளது. உங்களுக்கு உடல்நலப் பிரச்சினைகள் மாதம் முழுவதும் இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திற்கான முழு பொறுப்பையும் நீங்கள் ஏற்க வேண்டும்.
துரித உணவுகளுக்குப் பதிலாக நன்கு வீட்டில் சமைத்த உணவுகளை உண்ணுங்கள். இது சில சிக்கல்களைத் தவிர்க்க உதவும். உங்களுக்கு ஏதேனும் கவலைகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி ராசிக்கான ஏப்ரல் 2024 மாத ராசிபலன். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் தொழிலில் சாதகமான மற்றும் மோசமான முன்னேற்றங்கள் இருக்கும். எனவே உங்கள் வேலையில் சிறிய தவறு இருந்தாலும் நீங்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் 8ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் உங்கள் வேலையில் அதிருப்தி உண்டாகும். ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் ஏற்கனவே இருக்கும் வக்ர நிலையில் ஏப்ரல் 9ஆம் தேதி புதன் உங்கள் 7வது வீட்டிற்கு செல்கிறார். இதனால் சிறிது நேரம் நிவாரணம் பெறலாம். மாதத்தின் தொடக்கத்தில் ராகு உங்கள் 7வது வீட்டில் சூரிய கிரகண தோஷத்தில் சுக்கிரனுடன் இருக்கிறார். அதே வீட்டில் புதனும் இருக்கும். சுக்கிரன் மற்றும் புதன் இருவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் சுக்கிரனும் வக்ர நிலையில் இருப்பதால் நீங்கள் எந்த முக்கிய வணிக முடிவுகளை எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி ஜாதகத்தின் 6ஆம் வீட்டில் தங்கி கல்வியை மேம்படுத்துவார். ஆனால் செவ்வாயிலும் அமர்ந்து பல சூழ்நிலைகளில் உங்களை குழப்ப முயற்சிக்கும். உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படலாம் மற்றும் உங்கள் படிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏனெனில் உங்கள் உடல்நலத்தின் தாக்கம் உங்கள் படிப்பில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு மாத தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது வக்ர புதனுடன் உங்கள் 2வது வீட்டை பார்ப்பார். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை விரும்புவார்கள். நீங்கள் குடும்பத்தில் மிகவும் மதிக்கப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் விளைவாக குடும்ப நல்லிணக்கத்தை பேணுவதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி 6ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே மோதல்கள் மற்றும் சண்டைகள் ஏற்படலாம். நீங்கள் தீவிர எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கவனமாக பேசுங்கள். இதனால் உங்கள் காதலியின் இதயத்தில் எதுவும் துளைக்கப்படாது மற்றும் அவர்களுக்கு விரும்பத்தகாததாக இருக்கும். எனவே நன்றாக செயல்படுவது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த மாதம் சற்று கடினமாக இருக்கும். ஏனென்றால் ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் ஒருபுறம் உங்கள் கூட்டுறவில் ஆர்வத்தை ஊக்குவிப்பார்கள். ஆனால் அவர்கள் பரஸ்பர தகராறுகள் மற்றும் மோதல்களின் சூழ்நிலையை உருவாக்குவார்கள். ராகு மற்றும் சூரியனின் இந்த கிரகண தோஷம் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நீடிக்கும். அப்போது சூரியன் உங்கள் 8வது வீட்டிற்கு செல்கிறார். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் உங்களின் 7ஆம் வீட்டில் உச்ச ராசியில் இருப்பதால் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் லாபம் கூடும். ஆனால் அது சுக்கிரன், ராகு மற்றும் சூரியனால் தடைபடும். அதேபோல் ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய் 7வது வீட்டிற்குள் நுழைவதால் பணம் பெறுவதில் தடைகளை உருவாக்குகிறது. இந்த கிரக அம்சங்கள் அவற்றை மோசமாக்குவதை வலியுறுத்தும். எனவே நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் பெரிய உடல்நலப் பிரச்சினைகளைத் தவிர்க்க சீரான வழக்கத்தை பராமரிக்க வேண்டும். வயிற்றுப் பிரச்சினைகளைத் தவிர முதுகு வலி, மூட்டு வலி, உடல்வலி, காய்ச்சல் போன்றவற்றை புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். துலாம் ராசிக்கான ஏப்ரல் 2024 மாத ராசிபலன். துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களின் தொழிலைப் பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 6ஆம் வீட்டில் சூரியன், ராகு, சுக்கிரன் ஆகியோரின் தாக்கத்தால் உங்கள் எதிரிகள் சிலர் உங்களை தொந்தரவு செய்யலாம் மற்றும் பணியிடத்தில் உங்கள் குணத்தை சேதப்படுத்த முயற்சி செய்யலாம். ஆனால் குருவின் பார்வை உங்கள் 11வது, முதல் மற்றும் 3வது வீடுகளில் இருக்கும். எனவே சரியான புத்திசாலித்தனத்துடன் பொருத்தமான தேர்வுகளை செய்வதன் மூலம் உங்கள் எதிரிகளை பயமுறுத்தவும் உங்கள் வேலையை மிகவும் திறம்பட வெளிப்படுத்தவும் முடியும். தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். குரு மற்றும் புதன் 7வது வீட்டில் இருக்கும் மற்றும் மாத தொடக்கத்தில் சாதகமான பலன்களை வழங்கத் தொடங்கும். 7வது வீட்டில் சனியின் முழு அம்சம் இருக்கும். நீங்கள் சரியான முறையில் ஒழுக்கமாக இருந்தால் வணிகத்தில் நல்ல வெற்றியை உங்களுக்கு வழங்கும். 5ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் கவனம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படும். உங்கள் கவனம் கல்வியில் குறைவாகவும் மற்ற விஷயங்களில் அதிகமாகவும் இருக்கும். இது தேவையான நோக்கங்களை அடைவதில் நீங்கள் பின்தங்கிவிடும். கடின உழைப்பில் கவனம் செலுத்துவதன் மூலமும் உங்கள் செறிவை அதிகரிப்பதன் மூலமும் நீங்கள் தொடங்க வேண்டும். மறுபுறம் பொறியியல் தலைப்புகளுக்கு தயாராகும் இளைஞர்கள் மிகச் சிறந்த முடிவுகளை அடைய முடியும். ஜாதகத்தின் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் 2ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பரஸ்பர தொடர்புகளை மேம்படுத்துவதில் கைகொடுக்கும். இருப்பினும் 23ஆம் தேதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே சில மன அழுத்தம் மற்றும் தகராறு ஏற்படலாம்.
ரியல் எஸ்டேட் வாய்ப்பு அல்லது வீடு கட்டுவது பற்றி சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதற்காக நீங்கள் கவலைப்படுவீர்கள் மற்றும் குடும்ப சூழ்நிலை விரோதமாக இருக்கலாம். செவ்வாய் மற்றும் சனி எதிர்க்கிரகங்கள் உங்கள் 5வது வீட்டில் வசிப்பதன் மூலம் உங்கள் காதல் விவகாரங்களில் இருந்து உங்களை அகற்ற முயற்சிப்பார்கள். இந்த 2 கிரகங்களும் உங்கள் உக்கிரமான உறவை மோசமாக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்லது அல்லது எதிர்மறையான எதையும் பேசுவதைத் தவிர்க்க மாட்டீர்கள். உங்கள் காதலியின் நடத்தையைப் பற்றி நீங்கள் பயங்கரமாக உணரலாம். 7வது வீட்டில் குரு மற்றும் புதன் உங்கள் வாழ்க்கை துணைக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் அறிவையும் ஞானத்தையும் தருவார்கள். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். வீட்டில் மற்றும் உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகளை புரிந்துகொண்டு சரியான முறையில் செயல்படுவீர்கள். இது உண்மையில் உங்களுக்கு உதவும் மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பு மற்றும் பாச உணர்வுகளை வலுப்படுத்தும். 5ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாயும் சனியும் உங்களின் 11ஆம் வீட்டை தெளிவாக பார்ப்பதால் வருமானம் உயரும். பணம் உங்களுக்கு விரைவாக வந்து சேரும். குரு உங்களின் முதல், 3வது மற்றும் 11ஆம் வீடுகளையும் பார்வையிட்டு உங்கள் வருவாயை அதிகரிக்கும். உங்கள் தினசரி வருமானம் போதுமானதாக இருக்கும், இது உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய அனுமதிக்கிறது. 5ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் பெயர்ச்சிப்பதால் வயிற்றுக் கோளாறுகள், வளர்ச்சிதை மாற்றப் பிரச்சினைகள் அல்லது செரிமான அமைப்பு சீரழிவு போன்றவற்றால் நீங்கள் பாதிக்கப்படலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம் ராசிக்கான ஏப்ரல் 2024 மாத ராசிபலன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் இந்த மாதம் ஒப்பீட்டளவில் பலனளிக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத் தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் அமர்ந்து ராகுவுடன் சேர்ந்து கிரகண தோஷங்களை உண்டாக்கும். இந்த ராசியில் சுக்கிர பகவான் தொடர்வார். ஏப்ரல் 9ஆம் தேதி வக்ர புதன் நுழைவார். இது ஒரு தொழில் நகர்வுக்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். உங்கள் வணிகம் முன்னேற்றப் பாதையில் மிகவும் வலுவாக இருக்கும். உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அது புதிய உயரங்களை எட்டும். வெளிநாட்டு முதலீட்டின் விளைவாக உங்கள் நிறுவனம் வலுவடையும் மற்றும் அது அரசாங்கத் துறையின் ஆதரவையும் பெறலாம். நீங்கள் ஏற்கனவே அரசாங்கத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ வியாபாரம் செய்து கொண்டிருந்தால், இந்த நேரத்தில் உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்துவதில் நீங்கள் நல்ல லாபம் ஈட்ட முடியும். ராகு, சூரியன், சுக்கிரன் ஆகியோர் உங்கள் 5ஆம் வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். ஏப்ரல் 9ஆம் தேதி புதன் 5வது வீட்டிற்குள் நுழைகிறார். உங்கள் புத்தி கூர்மையாக இருக்கும், ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்வது சவாலாக இருக்கும். புதன் வக்ர நிலையில் இருப்பதால் நினைவில் வைத்துக் கொள்ள நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி அமர்ந்து வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்க தன்னால் இயன்றதைச் செய்வார். ஆனால் மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் அங்கு தங்கியிருப்பது உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தையும் பாதித்து அமைதியை பறிக்கும். சனி மற்றும் செவ்வாயின் இந்த சேர்க்கை குடும்ப உறுப்பினர்களிடையே டென்ஷன் மற்றும் சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடும், எனவே மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படவும். உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கும் சுக்கிரன் உங்களை வெறித்தனமாக காதலிக்க வைப்பார். உங்கள் காதல் உச்சத்தில் இருக்கும். ராகு மற்றும் சுக்கிரன் இணைந்து இந்த சூழ்நிலையை மிகவும் சுறுசுறுப்பாக மாற்றுவார்கள். ஆனால் சூரியனும் இங்கு இருப்பதால் ராகு மற்றும் சூரியனின் சூரிய கிரகண யோகத்தால் உங்கள் துணையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். செவ்வாய் மற்றும் ராகுவின் அங்காரக் தோஷம், எனவே உங்கள் துணையுடன் ஒரு நல்ல தொடர்பை பேணுங்கள், விவாதத்தை வளரவிடாதீர்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த காலம் உங்கள் திருமணத்திற்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் மாதத் தொடக்கம் சற்று பலவீனமாகவே இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து ராகு, சுக்கிரன், சூரியன் ஆகியோர் உங்கள் 11ஆம் வீட்டை முழுவதுமாக பார்ப்பார்கள். செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டை பார்ப்பார். இது எதிர்காலத்தில் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணத்தை பெறுவதற்கான சக்தி வாய்ந்த மற்றும் கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் இருக்கும். 4ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் நெஞ்சு இறுக்கம் மற்றும் எரியும் உணர்வு ஏற்படலாம். நீங்கள் முதுகுவலியால் பாதிக்கப்படலாம். 5ஆம் வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருப்பது வயிற்றுப் பிரச்சனைகளை உண்டாக்கும். உங்கள் உணவு மற்றும் பானங்களை நீங்கள் சரியாக கையாளவில்லை என்றால் நீங்கள் சிக்கலில் சிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு ராசிக்கான ஏப்ரல் 2024 மாத ராசிபலன். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் கேது உங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் எண்ணங்களை அலைபாய வைக்கும். உங்கள் சிந்தனையில் நிறைவான உணர்வு குறைவாக இருக்கும். நீங்கள் பெறுவது போதுமானதாக இல்லை என்றும் நீங்கள் நம்புவீர்கள்.
இது மன உளைச்சலுக்கு வழிவகுக்கும். நீங்கள் வேலை செய்ய விரும்ப மாட்டீர்கள் மற்றும் வேலையில் இடையூறுகள் ஏற்படலாம். எனவே உங்கள் வேலையில் மிகவும் கவனமாக இருங்கள், ஏனெனில் ஒரு தவறு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். வணிகர்கள் தங்கள் நிறுவனம் சரியான பாதையில் இருப்பதால் அதை மேம்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உங்கள் நிறுவனத்தில் சில புதிய நபர்களை ஈடுபடுத்துங்கள். இது உங்கள் நிறுவனத்தை வளர்ப்பதில் உங்களுக்கு உதவக்கூடிய புதிய நபர்களை சந்திப்பதை உள்ளடக்குகிறது. இதன் விளைவாக உங்கள் வணிகம் வளர்ந்து முன்னேறும். 5வது வீட்டில் இருக்கும் குரு மற்றும் புதன் இரண்டும் உங்கள் புத்திசாலித்தனத்தை சரியான திசையில் செலுத்தும். அறிவாற்றலும் மேம்படும் மற்றும் மனதில் ஆராய்ச்சி உணர்வும் இருக்கும். உங்கள் கடின முயற்சியும் வெற்றி பெறும் மற்றும் நீங்கள் நல்ல கல்வி முடிவுகளை அடையத் தொடங்குவீர்கள். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 3ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இணைந்து குடும்பம் மற்றும் குடும்ப விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். பரஸ்பர உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளில் கசப்பு அதிகரிக்கும், உங்கள் அன்புக்குரியவர்களை கசக்கும் மற்றும் உங்கள் உறவுகளை பாதிக்கலாம். குரு மற்றும் புதனின் செல்வாக்கின் கீழ் உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் மிகவும் அனுபவிப்பீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனா உங்கள் பிணைப்பு வலுவடையும். நீங்கள் அறிவையும் நம்பிக்கையையும் ஒருவருக்கொருவர் விவாதிப்பீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு புனித யாத்திரை செல்லலாம். நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகி பரஸ்பர தலைப்புகள் மற்றும் எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். 5ஆம் வீட்டில் உள்ள குருவும் புதனும் மாதத் தொடக்கத்தில் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானத்துக்கு பெரிய தடைகள் இருக்காது. உங்கள் வருமானம் சிரமமின்றி தொடர்ந்து வரும். பண பலன்கள் உண்டாகும். 4வது வீட்டில் ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் செல்வாக்கு இருப்பதால் சில முக்கியமான வீட்டு வேலைகள் அல்லது குடும்ப உறுப்பினரின் உடல்நலக் கவலைகளுக்கு பணம் தேவைப்படலாம். இந்த மாதம் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். 3ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கமும் 4ஆம் வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன் ஆகியோரின் தாக்கமும் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்கள் கழுத்து அல்லது தோள்களில் விரைப்பு அல்லது வலியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மற்றும் வலது காதும் பாதிக்கப்படலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மகரம் ராசிக்கான ஏப்ரல் 2024 மாத ராசிபலன். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ராகு மற்றும் சூரியனுடன் 3ஆம் வீட்டில் இருக்கும் அதே வேளையில் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் 4ஆம் வீட்டில் குருவுடன் சேர்ந்து சனியின் முழு அம்சத்தையும் பெறுவார். உத்தியோகத்தில் அதிக முயற்சி எடுப்பீர்கள். அவர்களின் பணியின் மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மற்றும் அவர்களின் சொந்த இடத்தை செதுக்குவதில் திறம்பட செயல்படுவீர்கள். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் வேலையில் இடையூறு விளைவிப்பவர்கள், உங்கள் எதிரிகள் மற்றும் உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் இருப்பார்கள், ஆனால் நீங்கள் அவர்களை புறக்கணித்து உங்கள் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் வணிக ரீதியாக நிறைய ஆபத்துகளையும் எடுப்பீர்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத் தொடக்கத்தில் ராகு மற்றும் சூரியனுடன் சேர்ந்து 3ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதால் படிப்பில் கடினமாக முயற்சி செய்து தடைகளால் விலக நேரிடும். நீங்கள் முன்பு படித்ததை நீங்கள் நினைவுபடுத்துவீர்கள். மேலும் சிறப்பாக செயல்பட நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். இந்த மாதம் குடும்ப வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும். 4ஆம் வீட்டில் உள்ள குருவும் புதனும் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற கடுமையாக உழைப்பார்கள். பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும். அவருடைய பலன்களைத் தொடர்ந்து பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருப்பார்கள். உங்கள் காதலியை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்ய முடியும். உங்கள் முடிவை பாராட்டுவதில் உங்கள் நண்பர்கள் சோர்வடைய மாட்டார்கள். சில நண்பர்களின் மனப்பான்மை உங்களுக்கு பிடிக்காத வகையில் இருந்தாலும் உங்கள் காதலியை அவர்களுக்கு ஏன் அறிமுகப்படுத்தினீர்கள் என்று ஆச்சரியப்படுவீர்கள். இவை அனைத்திற்கும் மேலாக உயர்ந்து ஒவ்வொரு உறவின் முக்கியத்துவத்தை உணர்வீர்கள். 24ஆம் தேதி சுக்கிரன் 4ஆம் வீட்டிற்குள் நுழைவதால் உங்கள் காதல் உறவுகள் தீவிரமடைகின்றன. திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் கடினமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் வீடாக வரும் 2ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் தொடர்ந்து அமர்வார்கள். இதன் விளைவாக வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். சனியும் செவ்வாயும் இணைந்து முக்கியமான சூழ்நிலையில் 2வது வீட்டைக் கொண்டு வரலாம். இதனால் நீங்கள் வாங்கிய பணம் செலவழிக்கப்படும், சேமிப்பு தீர்ந்துவிடும், உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும். ஆனால் குருவின் ஆசியுடன் சர்வதேச தொடர்புகள் சாதகமாக இருக்கும். நீங்கள் வேறு இடங்களில் இருந்து நிதி பெற முடியும். சனியும் செவ்வாயும் 2வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு கண் வலி அல்லது உங்கள் கண்களில் எரியும் உணர்வு ஏற்படலாம். உங்களுக்கு பல் வலியும் இருக்கலாம்.
உங்கள் உணவுப் பழக்கத்தை மேம்படுத்துவது நிலைமையைப் போக்க உதவும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம் ராசிக்கான ஏப்ரல் 2024 மாத ராசிபலன். கும்ப ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனியுடன் மாதத் தொடக்கத்தில் முதல் வீட்டில் சேருவார். சனியும் செவ்வாயும் எதிர் துருவ கிரகங்களாக இருப்பதால் உங்கள் நடத்தை மாறும். நீங்கள் எரிச்சலடைவீர்கள். இது உங்கள் வேலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி மற்றும் செவ்வாய் இணைந்த பலம் மாத தொடக்கத்தில் 7வது வீட்டில் இருக்கும். அதே நேரத்தில் ராகு மற்றும் சூரியன் 2வது வீட்டில் கிரகண தோஷங்களை ஏற்படுத்தும். அங்கு சுக்கிரனும் இருக்கும். இந்த 2 கிரக நிலைகளும் வியாபாரத்தில் தளர்ச்சியை ஏற்படுத்தும். உங்கள் நிறுவனத்தின் பிரச்சினைகள் வளர வாய்ப்பு உள்ளது. இங்கு பணிபுரியும் நபர்களுடனும் நீங்கள் ஒத்துழைப்பவர்களுடனும் நீங்கள் நன்றாக நடந்து கொள்ள முடியாது. எனவே நீங்கள் தீவிர எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் 3ஆம் வீட்டில் இருக்கும் போது செவ்வாய் 4ஆம் வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவார். உங்களைச் சுற்றியுள்ள செயல்பாடுகள் உங்கள் படிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இது நிரூபிக்கிறது. ஆனால் புதனின் அருளால் நீங்கள் கவனமாக படிப்பீர்கள். உங்கள் நண்பர்களும் உதவுவார்கள். மாதத்தின் தொடக்கத்தில் சனியும் செவ்வாயும் உங்கள் முதல் வீட்டில் இருக்கும். அதில் இருந்து புதன் மற்றும் குரு அமைந்துள்ள 3வது வீட்டை சனி பார்க்கிறார். செவ்வாய் முதல் வீட்டில் இருந்து உங்கள் 4ஆம் மற்றும் 7ஆம் வீடுகளை பரிசோதிப்பார். அதே நேரத்தில் சுக்கிரன், ராகு மற்றும் சூரியன் உங்கள் ராசியின் 2ஆம் வீட்டில் வசிக்கிறார்கள். சில கிரக அமைப்புகளின் விளைவாக குடும்ப வாழ்க்கையில் பதட்டங்கள் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம். உங்கள் நடத்தையும் இதற்கு காரணமாக இருக்கலாம். நீங்கள் இன்னும் தனிமையில் இருந்தால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நபருடன் நீங்கள் இதுவரை மறைத்து வைத்திருக்கும் உங்கள் மனதில் இருப்பதை அவர்களிடம் சொல்லலாம். நீங்கள் வெற்றியடைவீர்கள். ஆனால் ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு முன் அதைச் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் புதன் 2வது வீட்டிற்கு செல்வார். அங்கு அது வக்ர நிலையில் இருக்கும். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். சனி மற்றும் செவ்வாய் இணைந்த பலன் உங்கள் 7வது வீட்டை முதல் வீட்டில் இருந்து பாதிக்கும். இந்த கிரகங்கள் எதிரும் புதிருமாக இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதம் சில சிறிய மத மற்றும் வீட்டு கடமைகளைத் தவிர அதிகப்படியான செலவுகள் உங்களை தாக்காது. எனவே உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் மற்றும் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். 2வது வீட்டில் ராகு மற்றும் சூரியனின் கிரகண தோஷம் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தும். ராசியின் அதிபதியான சனி உங்கள் சொந்த ராசியில் அமர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார். ஆனால் 8ஆம் வீட்டில் கேதுவும் முதல் வீட்டில் செவ்வாயும் இருப்பதால் உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம் ராசிக்கான ஏப்ரல் 2024 மாத ராசிபலன். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் மாதமாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு உங்கள் 2ஆம் வீட்டில் இருப்பார். இது உங்கள் தொழிலில் முன்னேற வாய்ப்பளிக்கிறது. உங்கள் வேலையை மதிப்பாய்வு செய்து உங்கள் அனுபவத்தை கருத்தில் கொண்ட பிறகு உங்களுக்கு புதிய திட்டம் வழங்கப்படலாம். உங்கள் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் முயற்சியின் பலனைப் பெறுவீர்கள். உங்கள் இலக்குகளை அடைய மூத்த அதிகாரிகள் உங்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். மாதம் முழுவதும் கேது 7வது வீட்டில் இருப்பார். 12ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் முதல் வீட்டில் ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் உங்கள் 7வது வீட்டைத் தொடுவதால் வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படும். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும். இல்லையெனில் விஷயங்கள் மோசமாகிவிடும். 4ஆம் வீட்டின் அதிபதியான புதன் குருவுடன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சனிக்கிழமை அவருக்கு முழு பார்வை உள்ளது. இந்த மாதம் மாணவர்கள் தங்கள் கவனத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் உருவாகலாம். இதனால் உங்கள் கல்வி தடைபடும். இந்த கவனச்சிதறல் அனைத்தையும் புறக்கணித்து உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். குரு மற்றும் புதன் உங்கள் 2வது வீட்டில் இருந்தால் உங்கள் 4வது வீட்டில் எந்த கிரகமும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதன் விளைவாக தனிப்பட்ட உறவுகள் மிகவும் தீவிரமாக இருக்கும். பரஸ்பர நல்லிணக்கம் வளரும். உங்கள் வார்த்தைகள் அதிகாரம் மற்றும் சொந்தமான உணர்வைப் பெறும். குரு மற்றும் புதனின் செல்வாக்கின் கீழ் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்வீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதற்காக உங்களை நேசிப்பார்கள். பொதுவான குடும்ப உறுப்பினர்களிடையே மோதல்கள் குறையும். 12ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் உங்களின் நெருங்கிய உறவுகள் பாதிக்கப்படலாம். நீங்கள் அக்கறையுள்ள நபர்களின் ஆரோக்கியத்தைப் பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்கள்.
உங்கள் உடல்நலம் குறையும் போது அன்பின் வார்த்தைகள் வர கடினமாக இருக்கும். எனவே உங்களை அமைதியாக இருங்கள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர் உங்களால் ஈர்க்கப்படுவதற்கும் உங்கள் பாசத்தை உணர்வதற்கும் போதுமான நேரத்தை கொடுங்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த மாதம் உங்கள் திருமணத்திற்கு மிகவும் கடினமாக இருக்கும். எனவே நீங்கள் உங்கள் மனதை கடினப்படுத்த வேண்டும் மற்றும் தடைகளை தாங்க வேண்டும். ராகுவும் சூரியனும் கேது இருக்கும் 7வது வீட்டை பார்ப்பார்கள். சனியும் செவ்வாயும் 12ஆம் வீட்டில் இருப்பார்கள். அதில் இருந்து செவ்வாய் 7வது வீட்டை பார்ப்பார். உங்கள் 7வது வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறார். இது திருமண மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் எதிர்பாராத வகையில் செலவுகள் அதிகரிக்கும். இந்த விலையுயர்ந்த செலவுகள் உங்களை எரிச்சலடையச் செய்யலாம் மற்றும் உங்கள் வருமானத்திற்கு வடிகால் ஆகலாம். அவற்றை நிர்வகிக்க நீங்கள் போராடுவீர்கள். இதன் விளைவாக உங்கள் நிதி நிலைமை மோசமடையும். உங்கள் லக்னத்தின் அதிபதியான குரு 2ஆம் வீட்டில் இருக்கும் வரை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார். ஆனால் 12ஆம் வீட்டில் சனியின் பார்வை முழுவதுமாக இருப்பதால் உடல்நலக் கவலைகள் உண்டாகும். இந்த மாதம் நீங்கள் உடல் பருமன், கொழுப்பு தொடர்பான கோளாறுகள் அல்லது கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு ஆகியவற்றை அனுபவிக்கலாம். இந்த மாதம் நீங்கள் உங்கள் தைராய்டை பரிசோதிக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.